வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் தமிழா அல்டிமேட் சேனல் 23/8/2026 டியர் 1 மணிக்கு உண்டான கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கான 3 டிஜிட் போர்டு மேக்கிங் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பொறுத்தவரையும் நமக்கு போர்டு மேக்கிங்கில் நம்ம வந்து 4 நம்பர் கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா நண்பர்கள் வந்து 5 நம்பராக கொடுங்க, இது வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வேணுங்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, வேண்டாங்க விட்டுருங்க. இது பொதுவாக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம டோட்டலாக எடுக்கிற நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்லேருந்து அடிக்கடி வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நண்பர்களை கேட்டதுக்காக நம்ம கொடுக்குறோம். நம்பர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு மீதி விட்டுருங்க. இந்த 4 நம்பர் தான் மெயின், இது சப்போர்ட்டுக்கு தான். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே. ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 9 சப்போர்ட்டுக்கு வந்து சைபர் வச்சுருக்கிறோம். பி போர்டில் 4, 2, 9, 8 சப்போர்ட்டுக்கு வந்து சைபர் கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி சி போர்ட்லேயும் 4, 2, 8, 9 சப்போர்ட்டுக்கு சைபர் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலாவில் கிடைச்ச 3 டிஜிட் போர்டு மேக்கிங்க்கு உண்டான நம்பர். இந்த நம்பரில் வந்து நமக்கு நாளைக்கு 3 டிஜிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது பெயர் சார்ந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியில் நான் கொடுத்துருக்க நம்பர் ஒத்து வருதான்னு பாருங்கள். நம்ம ஃபார்முலாவில் எடுத்த டோட்டல் நம்பர் இது தான். இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து நம்பர்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி நம்பர் விட்டுறலாம். இது பொதுவான ஒரு கெஸ்ஸிங்காக தான் நம்ம கொடுக்குறோம். இதில் பிடிச்சவங்க அந்தந்த நம்பர் எடுத்துக்கோங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஆடுவாங்க, சில பேர் டபுள் போர்டு ஆடுவாங்க, சில பேர் 3 டிஜிட் ஆடுவாங்க. அது மாதிரி இருக்கிறனால எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் நம்பர்ஸ் தான் நாளைக்கு காலையில் 1 மணி ஷோ. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஆல் போர்டு பொறுத்தவரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பரும் ஒரு 4ஆம் நம்பரும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த 2, 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் போர்டில் உட்காரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கணிப்பில் எடுத்திருக்கேன். அதேமாதிரி நமக்கான ஃபார்முலாவிலையும் ஸ்ட்ராங்காக வருது. அதனால் 2ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் தான் நான் ஆல் போர்டில் டார்கெட் பண்ணுறேன். இந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங் தான். 2ல் எந்த நம்பர் உட்காரும் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக உட்காந்துரும் அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து 2 இருக்கா 4 இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். நம்ம கணக்கில் 2 கணக்கும் ஸ்ட்ராங்காக வருது. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இந்த 2 நம்பரில் ஏதாவது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். இன்றைக்கான ஷோவுக்கு 1 மணி ஷோவுக்கு உண்டான சிங்கிள் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒரு 2 நம்ம டார்கெட் பண்ணுறோம், பி போர்டில் ஒரு 2 டார்கெட் பண்ணுறோம், சி போர்டில் ஒரு 2 டார்கெட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர். நாளைக்கு பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு போர்டில் 2ஆம் நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா, ஸோ நம்ம டார்கெட் வந்து கரெக்டாக உட்காரும். ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் வந்து உட்காரல அப்படின்னா மேலே 1 உட்காந்துரும், கீழே 3 உட்காந்துரும். ஓகேங்களா, நம்ம டார்கெட் இது தான். அப்படி மிஸ் ஆச்சுன்னா இந்த 1 இல்லை 3 இப்படி தான் மிஸ் ஆகுமே தவிர குறைஞ்சபட்சம் மிஸ் ஆகாது. ஏன்னா நம்ம எடுக்கிற டார்கெட் வந்து துல்லியமாக தான் எடுக்கிறோம். ஒருவேளை மிஸ்ஸுன்னு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி சுற்றுச்சுன்னா அப்படி வந்து உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 2ஆம் நம்பர் உட்காரும்னு நம்பி எடுக்கிறேன். இந்த 3 போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் 2ஆம் நம்பர் உட்காரும் அப்படின்னு தான் எடுக்கிறோம். தில்லுக்கு துட்டாக நம்ம கொடுக்குறோம். சிங்கிள் நம்பர் நாளைக்கு உங்கள் கணக்கில் 2ஆம் நம்பர் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஆச்சுன்னு ஆச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸை பார்க்கும்போது இங்கே நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர். அந்த போர்டு மேக்கிங் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் மேக் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் இருக்கிற 1 or 2 செட் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இதுக்குள்ளே தான் 1 அல்லது 2 செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 24, 28, 29, 42, 48, 49, 82, 84, 89, 92, 94, 98, 20, 02 நம்ம கொடுத்துருக்குறோம். இதுக்குள்ளே ஒரு செட்டு அல்லது 2 செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத முதல்ல செக் பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நான் பிசிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதனால் வந்து பார்த்தா இதுக்குள்ளே ஒரு பிசி இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிசி தான் நான் வந்து மெயினாக எடுப்பேன். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டு பார்த்துடலாம். இதுவும் வந்து பார்த்தா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, பிசி போர்டுக்கு உண்டான கொடுங்க, பிசி பெஸ்ட் போர்டு வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பிசி பெஸ்ட் போர்டு மட்டும் விளையாடுற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிசி பெஸ்ட் போர்டு விளையாடுற நண்பர்களுக்காகவே இதை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இது பிசி பெஸ்ட் போர்டு விளையாடுற நண்பர்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத நண்பர்கள் எடுத்துக்க வேண்டாம், அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி விளையாடுறாங்க. அதில் பிசி மட்டும் சில பேர் விளையாடுவாங்க போல இருக்குது, அவங்களுக்காக இந்த பிசி. ஓகேங்களா, ஸோ பி போர்டில் நாளைக்கு 9 அல்லது 8க்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 8 அல்லது 9க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பிசியில் 8, 9 இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 3 டிஜிட் மேக்கிங்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம போர்டு மேக்கிங் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 3 டிஜிட் போர்டு மேக்கிங், அதை வச்சு தான் நம்ம இதை எடுத்துருக்கிறோம். இதுக்குள்ளே ஒரு 3 டிஜிட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் கான்ஃபிடென்ட்டாக எடுத்த நம்பர்ஸ் நம்ம பார்த்துடலாம். 824, 842, 082, 892,
028 248 284 294 829 249 289 298 820 802ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் பிசிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எப்பயுமே எடுப்பேன். ஸோ உங்கள் கணக்கில் இந்த பிசி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா மிஷின் வந்து எப்படி சுற்றி நிற்குதோ அதுதான் நமக்கு ரிசல்ட்டு. ஓகே நண்பர்களே, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு போட்டிருக்கிறோம். நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.